ஹலோ பேரண்ட்ஸ். நம்ம ஒர்க்கிங் மெமரிய நம்ம குழந்தைங்க கிட்ட எப்படியெல்லாம் இம்ப்ரவைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸா பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஏரியா, பார்ட் 4. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்மளோட பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த அகாடமிக் ஸ்கில்ல வந்து ஒரு கேப் இருக்கு. அகாடமிக் கேப் இருக்கிற குழந்தைங்க பொதுவாவே எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அவ்வளோக்கா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரேரா தான் அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ யூஸ் பண்ணவே தெரியும். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பேஜ்ல ஒரு விஷயம் அவங்க எழுத வேண்டியது இருக்குன்னு பார்ப்போம். இல்ல அப்படின்னா ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த ஒரு கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜஸ்ட் ஒய் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு சிங்கிள் வேர்ட் ஆன்ஸரா இருக்கும். அந்த ஆன்ஸர எழுதிட்டு கூட இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே எடுத்து எழுதினாலே அதோட ஆன்ஸர் ஃபார்ம் ஆயிடும். இதுதான் அம்மா முதல் நாள் பயங்கரமா சொல்லிக் குடுத்துருப்பாங்க. பட் அந்த குழந்தை கரெக்ட்டா போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு வேர்ட மட்டும் எழுதிட்டு கொஸ்டின்ல இருந்தே அந்த ஆன்சரை டெரைவ் பண்ணி எழுதலாம் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. அது கூட அவங்களுக்கு தெரியாம அப்படியே விட்டுட்டு வருவாங்க. இது நம்ம குழந்தைங்களுக்கு நடக்கிறத நம்ம நிறைய பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த அகாடமிக் கேப் இருக்க குழந்தைங்களால ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவ்வளோ ஈஸியா அவங்களுக்கு பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்ப அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம டீச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, அதை அவங்க வந்து படிக்கும்போது யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சங்க் பண்ணி குட்டி குட்டி போர்ஷன்ஸா நம்ம மெமரியில ஏத்திக்கிற பழக்கம். ஒரு நம்பரே சொல்லி கொடுத்தாலும் 2 2 பிரிச்சு அந்த நம்பரை சொல்றது. ஒரு 10 நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும்னா 3 3 டெரைவ் பண்ணி சொல்றது. இல்ல 2 2 டெரைவ் பண்ணி சொல்றது. இல்ல அப்படின்னா டபுள் டபுளா இருக்குன்னா அந்த டபுள் எல்லாத்தையும் நம்ம பிரிச்சுட்டு அப்படி காரிலேட் பண்ணி சொல்லி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி ஈஸியா அவங்களுக்கு பரிச்சயமான விஷயத்த மட்டும் சங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கலாம். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒரே நேரத்துல மொத்தமா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிளாஸ்ல வந்து பொதுவா டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வந்த உடனே இந்த நோட் எடுங்க, இந்த பேஜ் எடுங்க, அதுல இத்தனாவது லைன் பாருங்கன்னு சொல்லி வரிசையா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும் போது அந்த குழந்தை கஷ்டப்படுவாங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களையே பழக்கப்படுத்துறது. ஸ்டெப் 1, நான் இதை பண்ணியிருக்கேன். செல்ஃப் டாக் பண்ண வைக்கிறது. அதாவது ஒரு விஷயத்த நான் எடுத்துட்டேன், நான் இந்த பேஜை ஓபன் பண்ணிட்டேன், நான் இந்த இதை எடுக்க போறேன். ஸோ நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்த உடனே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அது 1 செய்து 2வது ஸ்டெப் போகுது, 3வது ஸ்டெப் போறாங்க அப்படிங்கிறத வீட்ல இருந்தே நம்ம பழக்கணும் அப்படின்னா இந்த பழக்கத்தை எல்லா இடத்துலயுமே அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு 3 இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டேன் அம்மாக்கு உனக்கு. அந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன் நீ என்ன பண்ண போற? ஒண்ணு ஒண்ணா என்கிட்ட நீ சொல்லி சொல்லி செய்ய போற. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, இதே விஷயத்த அவங்க ஸ்கூல்லயும் போய் டெஃபினட்டா பயன்படுத்துவாங்க. ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணாம எக்ஸிக்யூட் பண்றதுல அது ரொம்ப பேருதவியா அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியும். ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். எல்லா விஷயத்தையும் பிரிச்சு சொல்லிக் கொடுங்க. தெரிஞ்ச விஷயம் எதுவோ அதை மட்டும் சங்க் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. 3வது ஒரு விஷயம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இப்போ எப்படி நம்ம வீடியோவை பிரிச்சு ஒன்று ஒன்றா போடுறோம், இதே மாதிரி தான் அவங்களுக்கும் நீங்க சொல்ல போறீங்க. மொத்தமா சொல்லும் போது ரொம்ப மெஸ்ஸியா ஃபீல் ஆகும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நான் சொன்னபடி நான் சொல்லிட்டு சொல்லிட்டு செய்ய சொல்லுங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு செல்ஃப் டாக், செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி. ஸோ அது வந்து பல விதத்துல அவங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க நல்லா அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது அழகா டெவலப் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்த ஒரு வீடியோல ரொம்பவே முக்கியமான ஒரு ஏரியா, நீங்க எல்லாரும் அது அதிகமா எதிர்பார்த்த ஒரு ஏரியாவை நான் கவர் பண்ண போறேன். ஸோ இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த வீடியோவை யாரோட அனுப்பிச்சு கொடுத்தா அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல மீண்டும் நம்ம சந்திப்போம். ஹாப்பி பேரண்டிங்.